மக்களே, இப்போ அநேக வாலிபர் கல்யாணம் முடித்தாங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் தள்ளி போடுறாங்க. தள்ளி போட்டுட்டு 2 வருஷம் தள்ளி போடுறாங்க. 2வது வருஷம் 3வது வருஷம்ன்றப்போ அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் ஆயிடுது. என்ன ஆகிப்போகுதுன்னா, அவங்களுக்கு அந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சீஸு, பன்னு, பர்கரு இப்படி சாப்பிட்றோம். அதிலெல்லாம் விதையுள்ள பொருட்கள் அது எதுவுமே கிடையாது. விதையுள்ளதை கொய்யாக்காயில் நல்ல விதைகள் இருக்குது, அது கடித்து நல்லா சாப்பிடுங்க, அது நல்லது. இப்போ இந்த நிறைய ஃப்ரூட்டுங்க, விதையுள்ள ஃப்ரூட்டு, மாதுளம்பழம் விதையுள்ளது, அதெல்லாம் கடிச்சுக்கிட்டு விதையுள்ள பழங்களையும் விதையுள்ள காய்களை நீங்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிக்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவையான எல்லாமே சத்துக்கள் கிடைக்கும். 2வது உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் கேட்ட டைமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைகளை கொடுப்பாரு ஆச்சுங்களா. இப்போ யார் பாருங்கள் இதெல்லாம் தெரியாமல் ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் 10 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அவங்களே தளர்ந்து போய் எதுவுமே வேண்டாண்டான்னு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை ஆயிரும். சரிங்களா மக்களே, இதுக்கு தான் நம்ம சொல்கிறது. நல்ல விதையுள்ள பொருளுக்கெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும், விதையுள்ளது எல்லாமே சாப்பிடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த விதைகளும் நீங்கள் சாப்பிடுங்க, நல்லது. பார்த்திங்கன்னா இந்த அரபிக் கண்ட்ரி பக்கமாக பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்தி விதைங்க, அப்புறம் இந்த பம்ப்கின் விதைங்க, அப்புறம் இப்படி நிறைய விதைங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, காஜு பாதாம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா விதைங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்து வச்சு விற்பாங்க. அங்கெல்லாம் இங்கே எகிப்து பக்கமெல்லாம் போனீங்கன்னா அது விற்பாங்க. மக்கள் அங்கேருந்தான் வாங்கிட்டு வருவாங்க. அந்த விதைங்களை மட்டும் தனியாக விற்பாங்க, உப்பு போட்டு லேசாக இது பண்ணியிருப்பாங்க, வறுத்துருப்பாங்க. அந்த விதைங்களை வாங்கிட்டு கடிச்சு விதைங்களாக சாப்பிடுவாங்க. ஒரு சோடை இல்லாமல் குழந்தைங்க 10 பிள்ளைங்க, இப்போ மஸ்கட்டெல்லாம் போயிட்டிங்கன்னா 10 பிள்ளைங்க ஒரு வீட்டில் பெற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்க அரசாங்கம் அவங்கள பார்த்துக்குது. அதனால் முஸ்லீம்களாம் இப்போ அரபிக் கண்ட்ரிகளாம் போயிட்டிங்கன்னா அழகாக குழந்தைங்க நிறைய பார்த்துக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெற்று போட்டு 3 நாளையில் அவங்கவுங்க ஊர் சுற்ற போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிற ஆயம்மாங்க தான் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு கொஞ்சம் பால் கொடுப்பாங்க. அது ஓரளவுக்கு 6 மாதம் ஆகிடுச்சுன்னா பால் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க விட்டு அவங்க சுத்தம் போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஆயம்மாங்க அந்த குழந்தைங்கள பார்க்குறதுக்கு தனியாக வச்சு அவங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி 10 பிள்ளைங்களை பெற்று 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணுவாங்க. 4 கல்யாணம் பண்ணாலும் சரி 3 கல்யாணம் பண்ணி மேலே மாடி கட்டி ஒரு மனைவி ஒரு மாடியில் வைப்பாங்க. அந்த குழந்தைங்களும் எல்லாம் வதன்னு ஒரு ஹாஸ்டலே வச்சு நடத்தலாம். அந்த மாதிரி குழந்தைங்க பிறந்திருக்கும். 10 பிள்ளைங்க மினிமம் 10 பிள்ளைங்க பெற்றுக்க சொல்லி அவங்க அரசாங்கமே சொல்லுது மஸ்கட்டில். இப்படி இந்த இப்போ குவைத்து போன்ற நாடுகளெல்லாம், மற்ற நாடுகளெல்லாம் 2 3 இல்லை ஒரு 4 5 கூட பெற்றுக்கிறாங்க. யாரும் அதை பற்றி யார் 5 6 7 கூட பெற்றுக்காங்க. யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிறக்குது. காரணம் இந்த மாதிரி விதைங்களை இப்போ பாருங்கள், விதைங்களை வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விதைங்களை கடிச்சு சாப்பிட்டுட்டு அதோட தோல் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்பாங்க. டிவி பார்ப்பாங்க, அது விதைங்களை சாப்பிடுவாங்க. அதனால என்னன்னு தெரியல மக்களை, எல்லாத்துக்கும் நல்ல சொடை இல்லாமல் குழந்தைங்க இருக்குது. அதனால கூட நம்ம நாட்டில் அதெல்லாம் கிடையாது. நம்ம நாட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோமாச்சே. எப்போவுமே ஓட்ட பஞ்சத்தை நம்ம இருக்கிறோம். அதனால் நமக்கு எதுவுமே தெரியறதில்ல. இதெல்லாம் சாப்பிடுங்க, விதை உள்ளது நிறைய சாப்பிடுங்க. பம்ப்கின் விதையெல்லாம் ரொம்ப சத்துக்கள் நிறைய இருக்குது. அதில் அது தூக்கி நம்ம வீசுவோம். அந்த பூசணிக்காயோட விதைங்க, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி எல்லா விதைகளுமே சத்து இருக்குது. அப்புறம் சூரியகாந்தி விதைங்க, இது எல்லா விதைகளும் நீங்கள் சாப்பிடுங்க மக்களை. சாப்பிட உடச்சி அது லேசாக வறுத்துட்டு உடச்சி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனால அத்தனை சத்துக்களும் உங்களுக்கு எல்லாம் முழுமையாக அடைஞ்சு போகும். 2வது உங்களுக்கு கல்யாணம் ஒரு வருஷம் நீங்கள் தள்ளி போடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் குழந்தைங்கள்லாம் பிறக்கும் மக்களை. இது தெரியாமல் தான் அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஓடி ஓஞ்சு போய் ஒரு குழந்தைய பெற்றுக்கலான்றப்போ அந்த குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு அவனுங்கன்னா சத்துக்கள் அவங்க உடம்புல இல்லாத போயிடுது. அதனால தான் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் திருமண பக்கமான ஹாஸ்பிட்டலு எங்கள் இடத்துல வாங்கல, உங்களுக்கு குழந்தை கொடுக்குறோம், எங்கள் இடத்துல வாருங்கன்றாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் அவங்களுக்கே தெரியுது ட்ரீட்மெண்ட் இதனோட ரகசியம் என்னன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனோட ரகசியம் இதுதான் மக்கள். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நல்ல சத்துக்கள் கிடையாது. அப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு சத்து வேணும்னா இந்த மாதிரி தான் சாப்பிடணும். உளுந்தங்களி சாப்பிடணும். உளுந்து நல்லா வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதை களி கிண்டி அதில் வெல்லமோ இதை போட்டு சாப்பிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. சீடு உள்ளதில்லை, நல்லெண்ணெயிலலாம் நல்ல சத்துக்கள் இருக்குது, அது சாப்பிடுங்க. அப்புறம் அந்த விதைங்களை சாப்பிடுங்க. இப்படி எல்லாமே இந்த விதையுள்ளதாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மக்களை.